ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் கிளாஸ் ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக். இது நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளச்சு, கியர் வேண்டாம். இப்போ நம்ம வெறும் கிளச்சை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த கிளச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வண்டியை நவுத்துறதே இதில் தான் இருக்குது. அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. அது எப்படி சொல்லித்தரேன்றதை பாருங்கள். வாங்க போகலாம். ஓகே, இன்னைக்கு கிளச். இப்போ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக் பார்த்தீங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம். கிளச்சுன்றது இந்த லெஃப்ட் லெக்கில் யூஸ் பண்ணணும். இந்த இடது கால் எடுத்து கிளச் மேலே வச்சிங்க. இது கிளச். இந்த கிளச்சு நீங்கள் விரலில் வச்சு அழுத்தக்கூடாது, முன்னங்காலில் வச்சு அழுத்தணும். இன்னும் கொஞ்சம் காலை தூக்கி மேலே வச்சுங்க. வச்சுட்டு இப்போ கிளச்சை நல்லா அரெஸ்ட் பண்ணுங்கள், கீழே போய் முட்டுற வரைக்கும். இன்னும் கூட நீங்கள் கால் மேலே வைக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிளச்சு. பிரேக்கு, ஆக்சிலேட்டரை விட ஃபுல்லாக யூஸ் பண்ணுற பெடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு தான். அதனால் அதை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள், கீழே போய் முட்டுற வரைக்கும் அழுத்துங்க. உங்களுக்கு கால் எட்டுதா? சரியாக இருக்கா? கிளச்சு டைட்டாக தான் இருக்கும். இல்லை, கால் உங்களுக்கு சரியாக எட்டுதான்னு பாருங்கள். ஸ்டேரிங்கை பிடிச்சி பாருங்கள், கன்வெர்ட்டாக இருக்கா? கீழே முட்டுற வரைக்கும் அழுத்துங்க. ஓகேவா? சரியா இருக்கா? ரைட். இப்போ இந்த கிளச்சை ஒவ்வொரு தடவையும் அழுத்தி தான் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி கியரை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, கியரை அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை நான் எப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கியருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னங்கால் லைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. காலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கீழே போய் முட்டுற வரைக்கும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே பின்னங்காலை லைட்டாக கால் தரையில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால் எட்டுதா? எட்டலைன்னா இன்னும் சீட்டை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும். கொஞ்சம் முன்னாடி எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு சீட்டு கன்வெர்ட்டாக இருக்குங்களா? ரைட். இப்போ நம்ம கிளச் ஃபுல்லாக மறுபடியும் அழுத்துங்க. கால் நல்லா எட்டுதா? நல்லா வெயிட்டாக அழுத்துங்க. நல்லா வெயிட் போடுங்க. ஓகே. இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். கிளச்சை எடுக்கிற விதம்னு பார்த்தீங்கன்னா, பின்னங்காலில் கீழே காலை ஊண்டிட்டு ரிலாக்ஸாக எடுக்கணும். எங்கே மூவிங் கிடைக்குதோ, அதாவது வண்டி எங்கே நவுற ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல கிளச்சை நீங்கள் நிப்பாட்டிக்கணும். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளச்சை எடுக்கும்போது எங்கே மூமெண்ட் வருதோ, வண்டி எங்கே நவுற ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல கிளச்சை நீங்கள் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா மட்டும்தான் வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகாமல் நவுறும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வண்டியை நவுத்த போகிறோம். இப்போது நான் கியரை போட்டுட்டேன். இப்போ அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட் எங்கன்றத கிளச்சில் நல்லா ஆழமாக கவனிங்க. பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி நவுறும் போது வண்டி லைட்டாக ஒரு வைப்ரேட் வரும். இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. கீழெல்லாம் பார்க்கக்கூடாது. வண்டி வெளியே நவுறுதா இல்லைன்றது வெளியில் கவனமாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுங்க. இந்த இடத்துல மூவிங் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல கிளச்சை நிப்பாட்டிக்கணும். வண்டி நவுந்த உடனே வண்டி எந்த டைரக்ஷனில் போகுதுன்றத நம்ம அதை கவனிக்கணும். இப்போ கொஞ்சம் ரைட் எடுத்துக்கணும். போதும். இப்போ நீங்கள் திருப்பினதை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே வைங்க. இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. லேசாக. இன்னும் கொஞ்சம். இன்னும் கூட்டுங்க ஆக்சிலேட்டர். ஓகே, ஸ்லோ பண்ண உடனே கிளச்சை அழுத்திக்கணும். இப்போ மறுபடியும் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரை கூட்ட ஆரம்பிங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தூரமாக பாருங்கள். ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிக்காமல் உங்கள் கவனம் இல்லை இல்லையா, இந்த வண்டிக்குள்ளே இல்லாமல் வெளியில் நல்லா அதிகமாக கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போகிற டைரக்ஷன் கிளியராக புரியும். எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுதுன்றது நல்லா தெரியும். அதனால் கவனத்தை அதிகமாக வெளியே கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஸ்லோ. இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. கொடுங்க.
இன்னும் கொஞ்சம். ஸ்டேரிங் டைட் ஆகுது. டைட் ஆகக்கூடாது. அந்த டைட்னஸ் தான் உங்களை அப்படியே ஸ்டிக் பண்ண வைக்கும். அதாவது ஒரே இடத்துல லாக் பண்ண வச்சிடும். அதனால் ஸ்டேரிங்கை ஃப்ரீயாக விடுங்க. வண்டி எந்தெந்த பக்கம்லாம் சாயுது அதை கவனமாக பாருங்கள். ஓகே, ஸ்லோ பண்ணி கிளச்சை வேகமாக அழுத்துங்க. ஸ்லோ, கிளச் வேகமாக அழுத்தணும். கிளச்சுன்றது இந்த லெஃப்ட்டு, கிளச்சுன்றது லெஃப்ட்டு, ஸ்லோன்றது ரைட்டு. கிளச்சை வேகமாக அழுத்துங்க. இப்போ கிளச்சை எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்கணும். கிளச்சை எடுக்கணும், அப்புறமா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆக்சிலேட்டர்ன்றது வலது கால், கிளச்சுன்றது இடது கால். பிரேக் எந்த காலில் யூஸ் பண்ணோம்? ரைட். ஏன்னா ஆக்சிலேட்டர் குறைச்சிட்டு தான் பிரேக்கை அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சிருங்க. இப்போ வண்டியை நம்ம ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க. பிரேக் அழுத்த வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வண்டியை மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. லாங் ஃபோக்கஸ். இப்போ அந்த திருப்பினதை ஸ்டடி பண்ணி தூரமாக கவனிங்க. வண்டி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு சைட் மிரரை கவனிச்சுக்கணும். பார்த்துட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கம்ப்ளீட் ஸ்டாப். ஓகே, இது செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கிளச்சை நம்ம அழுத்தும் போது கிளச்சு ஆக்சிலேட்டருன்றதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. கிளச்சை அழுத்தும் போது இடது காலை நல்லா ஃபுல்லாக வேகமாக அழுத்தணும். ஆக்சிலேட்டரு அப்படின்னும் போது ஆக்சிலேட்டர் ரொம்ப தக்கையாக, ரொம்ப பூ மாதிரி லேசாக வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. ஆக்சிலேட்டர், கிளச்சு, இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஓகே, இப்போ வண்டி நின்ன பிறகு கிளச்சை ரிலீஸ் பண்ணோன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கியரை நியூட்ரல் பண்ணணும். கியரில் கை வைங்க. இப்போ நம்ம 4th கியரில் வந்தோம் இல்லையா, நியூட்ரல் வந்து ஜஸ்ட் மேலே மட்டும் தள்ளுங்க. ஒரே ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். ரொம்ப வெயிட் போடக்கூடாது. இது ஒரு ஸ்டெப்பு மேலே தள்ளினாலே போதும். ஒரு நிமிஷம் கையிடுங்க. இப்போ இது 4th கியரு. 4thலேருந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணணும். கை வைங்க. ஜஸ்ட் நியூட்ரல், ஒரே ஒரு ஸ்டெப். இது ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளினீங்கன்னா அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியாது. கீழே தள்ளுங்க. மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டெப்பு வரணும். இது நியூட்ரல். அப்படியே அதுக்கு மேலே மறுபடியும் தள்ளுங்க. இது கியர். மறுபடியும் நியூட்ரலுக்கு வாங்க. இது நியூட்ரல். அப்படி கீழே இது கியர். நியூட்ரல். இந்த நியூட்ரல் ஆன பிறகு தான் கிளச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இப்போ கிளச்சை எடுத்துடலாம். கிளச்சை எடுத்துடலான்னு சொன்னேன். கிளச்சுன்றது இடது கால், கை கிடையாது. கிளச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கியர்லேருந்து கை எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ரைட். இன்றைக்கி இந்த போதும். மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.